ராசி கேட்ட நட்சத்திரத்துக்கு காரணமே இல்லாமல் ஒரு பொறாமைத்தனம் வரும். அது என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். பொறாமைத்தனம் அதிகமாக இருந்தாலும் அதை அதை வந்து ஒரு சில நேரம் வெவ்வேறு மாதிரி வெளிப்படுத்திடுவீங்க. அதே மாதிரி பேச்சு நடவடிக்கையில் எப்படி தெரியுமா, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு நடவடிக்கை காமனாக பொருந்துறது. என்ன சொல் நட்சத்திரப்படி சில குணாதிசயங்கள் வரும். காமனாக பொருந்துறது இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, எதை பேசுகிறோங்கிறத தாண்டி இவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் இந்த என்ன சொல்கிற குறி மாதிரி சொல்கிறது, சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறது, இது இங்கே இந்த சாமியை வழிபடுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் இந்த விருச்சிக ராசியார் வாயில் அந்த ஒரு வாக்கு வந்து குடியிருக்கும். ஆனால் அதெல்லாம் இருந்தாலும் இவங்களுடைய அளவுக்கு மீறின ஒரு என்ன சொல்கிறது, வக்ரம்னு சொல்லலாமா இல்லை கோபம்னு சொல்லலாமான்னு தெரியாது. நாம் ஒரு நல்லது சொல்லும்போது கேட்க மாட்டேன்ட்டாங்க, வர எவனோ சொல்கிறான்னு இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மனோபாக்கம் இருக்கும். அதே சமயம் இவங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க, இவங்க ஏன் அடுத்த ஸ்டேஜை பற்றி யோசிக்கிறாங்கன்னு மற்றவங்கள யோசிப்பாங்க. ஆனால் இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் என்ன பண்ணலான்னு சொல்லி மந்திரம் மாந்திரிகம் வரைக்கும் போகிற அளவுக்கு இருக்கும். சேம் சிம்மராசிக்கும் இந்த குணம் இருக்கும். சிம்மராசி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா செய்வனைகள் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணிக்குவாங்க. என்ன செய்வனை சொல்கிறாங்களோ அதை செய்யணும்னு நினைப்பாங்க. நீங்கள் நிறைய விஷயத்த கொஞ்சம் சோதிச்சு இது பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த நரபலி கொடுக்கறது, இந்த தேவையில்லாததெல்லாம் செய்யறதுனா இந்த பெரும்பாலுமான அந்த மூலம் மழுங்கின மாதிரி இருக்கிறத ஆண் சிம்மராசிக்கு தான் அது மாதிரி செய்வாங்க. நீங்கள் அது சிலதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பெண் சிம்மராசி ஃபேமிலி சொத்து சோகன்னு ஆள ஆரம்பிச்சிடும், அதனால் அது போகாது. ஆனால் ஆண் சிம்மராசி வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியது. ஆனால் இந்த விருச்சிக ராசி அப்படி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். எப்படின்னா, இறைவன் மேலே கடுமையான எண்ணங்களோடவே எந்த நேரமும் அவங்க எந்த இறைவனை வணங்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க மேலே ஒரு அட்ராக்டிவாகவே இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அது மாதிரி விருச்சிக ராசி இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், மற்றவங்க எப்படி வாழ்கிறாங்கங்கிறத பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமாயிட்டே போகும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சரி பண்ணிக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற குறை நிறைகளெல்லாம் என்ன சரி பண்ணிக்கலான்னு கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் நான்லாம் நல்லது செய்யலையா, நாங்கள்லாம் தானம் பண்ணுறது இல்லையா, தர்மம் பண்ணுறது இல்லையான்னா, இப்போ நான் நல்லது செஞ்சேன்னு அங்கே சொல்கிறக்கான சான்ஸே கொண்டு வராதிங்க. நீங்கள் நல்லவங்களாகவும் இன்னும் அதிகமாக செய்யறதுக்கான மனோபக்குவ நிலையும் உங்கள்கிட்ட மற்றவங்க மேலே என்ன நம்ம டிமாண்ட் வைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாம் கொஞ்சம் பார்த்து குறைச்சி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னும் உங்களோட லைஃப் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் கேட்டதெல்லாம் கடவுள் உடனே